வெல்கம் டு என்மைன்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினது பார்த்தீங்கன்னா பயாஸ்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பயாஸோட நீட்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஹார்ட்வேரையும் என்ன பண்ணிட்டேன், அசம்பிள் பண்ணி நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ யூசர் டைரக்டா என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மதர் போர்ட் புதுசா ஒரு சிஸ்டம் அசம்பிள் பண்றேன், எனக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ல மதர் போர்ட், ஹார்ட் டிஸ்க், ரேம், கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே நான் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இப்ப இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியாது, அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா அந்த யூசர் என்ன பண்ண முடியாது, இந்த ஹார்ட்வேரை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இன்டர்மீடியேட்டர் ஒருத்தர் தேவை. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓஎஸ் ஷார்ட் ஃபார்ம்ல ஓஎஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த யூசர் இந்த ஓஎஸ் மூலியமா தான் என்ன பண்ணுவாரு, இந்த ஹார்ட்வேர்ஸை அவர் அக்சஸ் பண்ணுவார். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிற ஒரு ஹார்ட் டிஸ்கில் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்காது, அதுக்குள்ள எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது. நம்ம அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் என்ன பண்ணுவோம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், யூசர் இந்த ஹார்ட்வேரை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப எப்படி நம்ம அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரோட ஹெல்ப் வேணும். அவரு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பயாஸ் அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் மெயின்டைன் பண்ணும். ப்ளஸ் ஓஎஸ்க்கும் ஹார்ட்வேருக்கு இருக்க இன்டர்மீடியட்டாகவும் இந்த பயாஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சிஸ்டத்தை ஆன் பண்றேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா பயாஸ் தான் போட் ஆகும். இந்த பயாஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் பண்ணும். ஸோ என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இந்த மதர் போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ப்ராப்பரா வந்து கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ண முடியும், டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கு. ஸோ இது எல்லா கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பயாஸ் மாறி வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன போகும் பார்த்தீங்கன்னா பயாஸ்ல போய் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஓஎஸ்க்கு போய் அந்த ஓஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா. இந்த பயாஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஓஎஸ் இல்லாம கூட ஒரு சிஸ்டம் இருக்கும், ஆனால் கண்டிப்பா பயாஸ் இல்லாம எந்த ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ கண்டிப்பா இருக்காது. ஸோ இப்போ இந்த பயாஸ் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தையே அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பயாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வாங்க பயாஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பயாஸோட நீட்ஸ் என்ன அப்படின்னு இப்போ புரிஞ்சிருக்கும். பயாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டத்தோட ஷார்ட் ஃபார்ம் தான் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a firmware that is built into the computer motherboard. இது ஒரு firmware, இது ஒரு சாஃப்ட்வேர் தான், ப்ரோக்ராம் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட மதர் போர்டு, லேப்டாப்னா லேப்டாப் மதர் போர்டில் இது இருக்கும். இந்த this BIOS is stored on the BIOS chip in the மதர் போர்டு. இந்த பயாஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அது எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இருக்கும். இட் இஸ் a non-volatile memory. நான் வேலட்டைல் மெமரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப் சப்போஸ் நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் நான் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சேஞ்சஸ் என்ன இருக்கும், அப்படியே இருக்கும், எரேஸ் ஆகாது. ஸோ இதுதான் நான் வேலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது ஒரு சிப், இந்த சிப்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் இது EPROM மூலியமா எழுதியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியும். அதில் என்னென்ன பண்ண முடியும், சேஞ்சஸ் பண்ணலாம், செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றலாம். ஓகேங்களா. அடுத்து BIOS is used for all hardware settings in a motherboard. For example, இப்போ நம்மளோட மதர் போர்டில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு செட்டா போர்ட்ஸ் இருக்கு, பட்டா போர்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்ஸ் இருக்கு, எல்லா டீட்டெயிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மதர் போர்டோட ஃபுல் கான்ஃபிகரேஷனுமே நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயாஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பயாஸ்ல நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் நம்மளுக்கு வேணுமோ, மதர் போர்டு ரிலேட்டட் செட்டிங்ஸ் என்னென்னலாம் வேணுமோ, ஹார்ட்வேர் ரிலேட்டட் செட்டிங்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த பயாஸ்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பயாஸ் ஐடென்டிஃபைஸ், கான்ஃபிகர்ஸ், டெஸ்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். என்ன பண்ணும், கான்ஃபிகர் பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம், டெஸ்ட் கூட பண்ணலாம். அடுத்து பயாஸ்
connects computer hardware to the operating system. BIOS என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் ஹார்ட்வேரையும் கம்யூனிகேட் பண்ற ஒரு இன்டர்மீடியேட்டர் தான் இந்த பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்ல தான் என்ன பண்ணுவோம்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ சிஸ்டம் பூட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், ஹார்ட் டிஸ்க்ல ஓஎஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பூட் ஆகி ஓஎஸ் ஸ்கிரீனுக்கு கொண்டு வருவோம். இல்லை அப்படின்னா அது கொண்டு வராது. Initialize the computer hardwares as the computers is being booted. It is called boot processing. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதான் சொல்றேன். ஸோ அதை என்ன சொல்றாங்க, boot process அப்படின்னு சொல்லுவாங்க. It also manage data flow between the computer's operating system and attached devices such as the hard disk, video adapter, keyboard, mouse and printer. ஸோ அந்த மதர் போர்டில் என்னென்ன போர்ட்ஸ்ல நான் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கனெக்ட் பண்றேனோ இது எல்லாத்தையுமே நான் இந்த பயாஸ்ல மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ how to access bias, பயாஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த பயாஸை எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயாஸ் பை டிஃபால்ட்டா நம்மளுக்கு உள்ள போகாது, நம்ம இன்டரப்ட் பண்ணி தான் போகணும். அதாவது டிஸ்டர்ப் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பயாஸ் செட்டிங்ஸ்குள்ள போகணும். The bias is accessed and configured through the bias setup utility. ஸோ இந்த bias setup utility வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் நமக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்க்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த பயாஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த பயாஸும் பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்துக்கும் சேமா இருக்காது. பிராண்டை பொறுத்து, பிராண்டுக்கு பிராண்ட் இருக்கிற மாடலை பொறுத்து கண்டிப்பா இது வேரி ஆகும். பயாஸ் யூட்டிலிட்டி செட்டப் இஸ் அக்சஸ்ட் இன் வேரியஸ் கீஸ். இது எப்படி அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் கீபோர்ட் கீஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பயாஸை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? BIOS supports several hardware configuration options that can be changed through the setup utility. ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டடான செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த பயாஸ்ல பண்ண முடியும். ஸோ அதை இந்த செட்டப் யூட்டிலிட்டி, பயாஸ் செட்டப் யூட்டிலிட்டி வச்சு தான் நம்ம பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுத்து பயாஸ், டைப்ஸ் ஆஃப் பயாஸ். பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. பயாஸ் ஹேஸ் லிமிடேஷன். இந்த பயாஸ்க்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த லிமிடேஷன்ஸை பொறுத்து பயாஸை ரெண்டு வகையா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் பயாஸ் ஓல்டு வெர்ஷன், another one is UEFI நியூ வெர்ஷன். ஸோ டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாஸ் அப்படிங்கிறது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். UEFI அப்படிங்கிறது யூனிஃபைடு எக்ஸ்டெண்டபிள் ஃபிர்ம்வேர் இன்டர்ஃபேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் தட் ரிசம்பிள்ஸ் தி BSOD. BSOD அப்படின்னா ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளூ கலர் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, இட் சப்போர்ட்ஸ் GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கும். ஓகேங்களா? இதில் ஐகான்ஸ், இந்த UEFIல ஐகான்ஸ் செட்டிங்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கிராஃபிக்கலா நல்லா இருக்கும். ஒன்லி ஏபிள் டு யூஸ் ஏ கீபோர்ட். பயாஸ்ல கீபோர்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இதுவே UEFIல பார்த்தீங்கன்னா ஏபிள் டு யூஸ் மவுஸ் அண்ட் கீபோர்ட். மவுஸும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கீபோர்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ பயாஸ் cannot recognize large storage device less than 2 DB. அதாவது இந்த பயாஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 DBக்குள்ள மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி நம்ம OS இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவே UEFI இருந்ததுன்னா ரெகனைஸ் லார்ஜர் ஸ்டோரேஜ் டிவைசஸ், பெரிய பெரிய ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா மோர் தென் 2 TB ஹார்ட் டிஸ்க் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பயாஸ் UEFI செட்டிங் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். இட் சப்போர்ட் பயாஸ், இட் சப்போர்ட்ஸ் MBR பார்ட்டிஷன். டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன் இருக்குங்க. ஸோ அதில் MBR GPTன்னு ரெண்டு இருக்கு. இது ஹார்ட் டிஸ்க் ஸ்டைல்ஸ்ல வரும். ஸோ இந்த பயாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா MBR பார்ட்டிஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். UEFI நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா GPT பார்ட்டிஷன் சப்போர்ட் பண்ணும். இஃப் சப்போஸ் லெகசி பூட் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஹார்ட் டிஸ்கோட ஃபார்மேட் MBR பார்ட்டிஷனாக தான் இருக்கும். ஸோ அதுவே UEFI மூலியமா நம்ம பூட் பண்ணி ஒரு OS இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷன் என்னவா இருக்கணும், GPTயா இருந்தால் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அடிஷனலா UEFIல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூர் பூட் இன் ஃபியூச்சர் ஹெல்ப்ஸ் டு ஸ்டாப் மிக்லியஸ் சாஃப்ட்வேர். அதாவது நாம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றப்ப ஏதாவது த்ரெட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த செக்யூர் பூட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது வைரஸ்லாம் அட்டாக் ஆகுது இல்லை ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணிடும், ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ இதுதாங்க மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பயாஸ் அண்ட் UEFI. இப்போ வர்ற சிஸ்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா UEFI தான் வருது. ரொம்ப பழைய சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பயாஸ் தான் வருது. இப்ப
நான் டெமோ காமிக்கிறேன் பயாஸ் எப்படி இருக்கும், UEFI பயாஸ் எப்படி இருக்கும்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பயாஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுறேன். சிஸ்டம் ஆன் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த ப்ரெஸ் தி எஸ்கேப் கீ ஃபார் ஸ்டார்ட் அப் மெனு அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த மெசேஜ் பாக்ஸில் வருது. F1 வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், F2 சிஸ்டம் டயக்னோசிஸ், F9 பூட் டிவைஸ் ஆப்ஷன்ஸ், F10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் செட்டப்க்கு போகும். அடுத்து F11 அப்படிங்கிறது சிஸ்டம் ரெக்கவரி அப்படிங்கிறதுக்கு போகும். இப்போ நான் வந்து பயாஸ் செட்டப்க்கு தான் நான் போகணும். ஸோ பயாஸ் செட்டப்க்கு எப்படி போகுதுன்னா F10ங்கிற கீ ப்ரெஸ் பண்ணி தான் நான் போகணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், F10 அப்படிங்கிற கீயை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் செட்டப்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேப் இருக்குது. மெயின், செக்யூரிட்டி, சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், தென் எக்ஸிட், 4 டேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டேப்லேயும் தான் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதே சேம் பயாஸ் இந்த சேம் மாடல் லேப்டாப்பில் மட்டும்தான் இருக்கும். டெஸ்க்டாப் எதுவாக இருந்தாலும் அதில் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுலேயும் இந்த சேம் டைப் ஆஃப் பயாஸ் இருக்க சான்சஸ் கிடையாது. இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மதர் போர்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் பயாஸ் செட்டிங்ஸ் பொறுத்தது. இப்போ இந்த மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த மெயினுங்கிற டேப்பில் தான் இருக்கும். சிஸ்டம் டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணலாம். அதை நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நேம் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறோம், ஃபிசிக்கல் மெமரி என்ன, அதோட கிளாக் ஸ்பீட் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினுங்கிற ஆப்ஷனில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதில் என்னென்னலாம் பண்ண முடியும், ஏதாவது செக்யூரிட்டி பண்ண முடியும் அப்படின்னா பயாஸ்க்கும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம். பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அப்புறமேல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீஸ்டோர் செட்டிங்ஸ், செக்யூரிட்டி செட்டிங்ஸ் டு ஃபேக்ட்ரி டிஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னா, நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துருச்சு, மறுபடியும் என்னால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ரீஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி பை டிஃபால்ட்டோ சிஸ்டம் இருந்ததோ அதோட பயாஸ் செட்டிங்ஸ் தகுந்த மாதிரி என்ன ஆயிரும் அப்படின்னா மாறிடும். அடுத்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற டேப். இந்த ஒரு டேப்பில் இன்னொரு டேப் போகிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போகலாம். இப்போ நான் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் போயிட்டேன். இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் தான் இந்த சிஸ்டம் ரிலேட்டடான இந்த மதர் போர்டில் என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி பின்னாடி வீடியோஸில் நான் சொல்கிறேன். இதில் பில்ட்இன் டிவைஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இதெல்லாம் இந்த சிஸ்டத்தில் பில்ட்இன் ஆப்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் லேன், ஒயர்லெஸ் லேன், ப்ளூடூத், USB போர்ட், மெமரி கார்ட் ஸ்லாட், இன்டகிரேட்டட் மெமரி, மைக்ரோஃபோன், இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இப்போ இந்த USB போர்ட்டை நான் டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட இந்த மதர் போர்டில் ஒரு 4 USB போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த போர்ட்டை நான் அக்சஸ் பண்ணி அந்த USB டிரைவை நான் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்ன ஆகாதுன்னா டிடெக்டே ஆகாது. பிகாஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹார்ட்வேரையே நான் எனக்கு தேவையில்லை, எனேபிள் பண்ண வேணாம், டிசேபிள் பண்ணணும்னு சொல்லி நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து செட்டிங் சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த செட்டிங்ஸ் இதில் என்ன டைப் ஆஃப் செட்டிங் சேஞ்ச் பண்ணாலும் சேவ் பண்ணணும். F10 அப்படிங்கிற இது கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ், எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் சேவ் ஆகி எக்ஸிட் ஆயிரும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். பயாஸை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சேவ் பண்ணால் மட்டும்தான் அது எஃபெக்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது, அந்த எஃபெக்ட் எடுத்துக்கும். இப்போ நான் நோ கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இது எல்லாமே. ஸோ இதுக்கடுத்து இந்த பூட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த டிவைஸ் பூட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி டிவைஸ் பூட் ஆகணும், இப்போ நான் OS இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா CD DVD ROM எனேபிள் கொடுத்துருந்தேன்னா என்ன ஆகும், நான் CD DVD டிரைவை வச்சு நான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா அது டிரெக்ட் ஆகும், இல்லைன்னா டிரெக்ட் ஆகாது. அதே மாதிரி தான் USB நெட்வொர்க் பூட் ஆல்சோ, நெட்வொர்க் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், OS இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா UEFI பூட் ஆர்டர், லெகசி பூட் ஆர்டர் அப்படின்னு 2 இருக்குது. நான் சொன்னேன் UEFI பூட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPT பார்ட்டிஷன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். லெகசி பூட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா MBR மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ இது எதுக்காக இந்த பூட் ஆப்ஷன்ஸ் மெயின்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் பூட் பண்ணுறதுக்காகவும் அந்த ஹார்ட் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய OS பூட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த பூட் ஆப்ஷன்ஸோட ரொம்ப ரொம்ப
முக்கியமான ஒரு விஷயமே இதில் வந்து இதுதான். ஓகேங்களா. அதே மாதிரி எந்த டிவைஸ் ஃபஸ்ட்டு பூட் ஆகணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அடுத்து எக்ஸிட். ஸோ இந்த எக்ஸிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் இருக்கு, எக்ஸிட் டிஸ்கார்டிங் சேஞ்சஸ், லோட் டிஃபால்ட் செட்டப் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. எக்ஸிட் சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகி எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் டிஸ்கார்டிங் சேஞ்சஸ் அப்படின்னா சேவ் ஆகாமல் எக்ஸிட் ஆகும். லோட் செட்டப் டிஃபால்ட்ஸ்னால் பை டிஃபால்ட்டாக என்ன செட்டப்ஸ் இருக்கோ அது நம்மளுக்கு வந்துடும். இப்போ நான் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் பண்ணலை. ஸோ அதனால் டைரெக்டாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டிஸ்கார்டிங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இதுதாங்க பயாஸோட ஓவரால் வியூ. இது இந்த சிஸ்டத்துக்கு இப்படி இருக்குது. இன்னும் 2-3 சிஸ்டத்தோடது நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ நான் போடுறேன், அது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணோடனே எனக்கு இப்போ ஒரு மெசேஜ் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா பயாஸ் செட்டப்புக்கு F2ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ண சொல்லுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், F2ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பயாஸ் செட்டப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படி நிறைய வந்து மொத்தம் மெயின், கான்ஃபிகரேஷன், பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, பவர், பூட், எக்ஸிட் அப்படின்னு ஒரு 7 டேப் இருக்குது. ஸோ ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா UEFI பயாஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது என்னோட மவுஸ். ஸோ இந்த UEFIயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மவுஸையும் நான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஐக்கானோட இருக்குது. பட் இதுவே பயாஸாக இருந்ததுன்னா வெறும் ப்ளூ கலர் ஸ்க்ரீனில் எந்த ஒரு GUI ரிலேட்டடு இதுவும் இல்லாமல் இருக்கும். பட் இது அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸோட மவுஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பயாஸ் வெர்ஷன் என்ன, ப்ராசஸர், நான் இந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ப்ராசஸரோட டைப் என்ன, ஓகேங்களா. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து டேட் அண்ட் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா இந்த இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கான்ஃபிகரேஷன் ஒரு டேப் இருக்குது. இந்த கான்ஃபிகரேஷன் டேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேப். ஏன்னா நான் இந்த சிஸ்டத்தில் எதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற டேபில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்போர்ட் டிவைசஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஆன்போர்ட் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், PS2 போர்ட், ஆடியோ போர்ட், ஃப்ரண்ட் பேனல் போர்ட், லேன் போர்ட். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் லேன் போர்ட் எனக்கு தேவையில்லைன்னா நான் டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேன் போர்ட்டை என்னால் யூஸ் பண்ண முடியாது, உள்ள ஹார்ட்வேரில் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த இதில் செட்டிங் சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். அடுத்து செட்டா டிரைவ்ஸ். ஸோ நான் எத்தனை ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறேன், செட்டா டைப் ஆஃப் டிவைஸ் எவ்வளவு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர்லேயும் டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இதே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது, இதே மாதிரி இருக்காது. இதே சேம் போர்டாக இருந்தது அப்படின்னா வேணால் பார்த்தீங்கன்னா பயாஸ் ஒரே மாதிரியாக இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ இதில் சீரியல் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், சீரியல் போர்ட் 0ல் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல, 1ல் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல, 2, 3 இங்கே. அப்போ இந்த மதர் போர்டில் 4 செட்டா போர்ட்ஸ் வரையும் நம்ம என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இங்கே 4 செட்டா போர்ட்ஸ் காமிக்குது. வித் அதோட எந்தெந்த போர்ட்டில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு காமிக்குது. அடுத்து ஈவன் லாக், வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்கும். ஃபேன் கண்ட்ரோல், PCI கார்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து 3 ஸ்லாட் இருக்குது. PCI ஸ்லாட், எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் 16, இன்னொன்று வந்து PCI எக்ஸ்பிரஸ் 1, PCI எக்ஸ்பிரஸ் 1லேயே 2 இருக்குது. ஸோ நான் இப்போ ஏதாவது இதில் வந்து நான் வந்து PCI கார்டு யூஸ் பண்ணி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு அது வந்து விசிபிள் ஆகும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இந்த செக்யூரிட்டி டேப்பில் நாம் பாஸ்வேர்ட், அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பாஸ்வேர்ட் போடுறோம் இல்லையா, ஸோ சிஸ்டத்தில் அந்த மாதிரி இதில் இந்த பயாஸ்க்கு பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். தயவு செஞ்சு யாரும் இதை யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்து பவர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவருங்கிற ஆப்ஷனில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூட்.
இந்த பூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண உடனே எந்த டிவைஸ் பூட் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் தான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஒரு ஓஎஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த டிவைஸ் பூட் ஆகணும், அதை நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எந்த டிவைஸ் பூட் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பூட் டிவைஸில் தான் என்ன பண்ணுவாங்க நம்ம கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்தெந்த டிரைவ்ஸ் வச்சு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி டிரைவ் மூலியமாக போடலாம், இல்லைன்னா யூஎஸ்பி மூலியமாக போடலாம், இல்லை நெட்வொர்க் பூட் மூலியமாக போகலாம். ஸோ இப்போ அதெல்லாம் நான் எனேபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், நான் வெளியே இருந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண முடியும், அந்த டிரைவ் யூஸ் பண்ணி. இல்லைன்னா பண்ண முடியாது. அடுத்து வந்து பாருங்கள் லாஸ்ட் ஒன் எக்ஸிட். இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக சேவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அஃபெக்ட் ஆகும், இல்லைன்னா அஃபெக்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் எக்ஸிட் சேவ் சேஞ்சஸ், எக்ஸிட் டிஸ்கார்ட் சேஞ்சஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. இஃப் சப்போஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எக்ஸிட் சேஞ்சஸ் கொடுக்கணும். சப்போஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் டிஸ்கார்ட் சேஞ்சஸ் கொடுக்கணும். இப்போ நான் எக்ஸிட் டிஸ்கார்ட் சேஞ்சஸ் நான் கொடுக்குறேன். இப்போ கொடுக்குறேன். எக்ஸிட் டிஸ்கார்ட் சேஞ்சஸ்னால் எஸ்ஆர் நோவும் கேட்கும். எஸ் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸில் யூஇஎஃப்ஐ டைப் ஆஃப் பயாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த யூஇஎஃப்ஐ பயாஸில் ஜிபிடி பார்ட்டிஷன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், எம்பிஆர் பார்ட்டிஷன் சப்போர்ட் பண்ணாது. ஸோ நம்ம இதை வந்து பூட் பண்ணுறப்ப இதோட ஆப்ஷன்ஸ்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்.